Theorem 43 பாருங்க. If f maps closure bracket a comma b into r power k and if f belongs to script r of alpha, some monotonically increasing functions alpha 1 closure bracket a comma b என்ன கொடுத்துருக்காங்கன்னா f is a mapping from closure bracket a comma b into r power k and if f belongs to script r of alpha, alphaன்றது monotonic increasing functions on closure bracket a comma b, f is a map from closure bracket a comma b into r power k என்னன்னு அர்த்தம், f is a vector valued function அர்த்தம். ஸோ எஃபோட அந்த இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எதில் இருக்கும், ஆர் பவர் கேல இருக்கும். அந்த ஆர் பவர் கேல இருக்குன்னா அப்போ எஃப்.எக்ஸ் எப்படி டினோட் பண்ணுவாங்க, கே டூபிள்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் f1 of x அப் டு எக்ஸெட்ரா fk(f(x)ன்ட்டு. ஓகே ரைட்டு. தென் மால்லஸ் எஃப் பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் ஆர் ஆஃப் ஆல்ஃபா, ஏன்னா எஃப்ன்றது ஸ்கிரிப்ட் ஆர் ஆஃப் ஆல்ஃபாவில் இருக்குது. மால்லஸ் எஃப்பும் ஸ்கிரிப்ட் ஆர் ஆஃப் ஆல்ஃபான்னு சிங்கிள் வேர்டு ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துருப்போம். இப்போ என்ன சொல்லணும், வெக்டர் வேர்டு ஃபங்க்ஷனோட மால்லஸ் கேஸும் ஸ்கிரிப்ட் ஆர் ஆஃப் ஆல்ஃபாவில் இருக்குன்னு சொல்லணும். அண்டு மால்லஸ் integral a to b f d alpha less than or equal to integral a to b மால்லஸ் f d alpha. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 இங்கேயே அசைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ப்ரூஃப் பாருங்க. இஃப் f1 f2 up to etc fk are the components of f, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் f of xன்றப்போ f1 of x up to etc fk fx வரும். அப்போ f1 up to etc fk எல்லாம் இருக்கும், are the components of small f. then மால்லஸ் f is equal to f1 square plus f2 square f plus up to etc fk square whole power 1/2. ஆல்ரெடி தெரியும் வெக்டர் ஃபங்க்ஷன்ஸ்ன்றப்ப மால்லஸ் f is equal to அந்த காம்பனன்ஸோட ஸ்கொயருக்கு சமேஷன் போட்டுட்டு என்ன செய்யணும், ஹோல் பவர் ஸ்கொயர் ரூட் எடுத்துடணும். ஓகே ரைட். பை தியரம் 32 இருந்து ஈச் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ் fi ஸ்கொயர் பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் ஆர் ஆஃப் ஆல்ஃபா பிகாஸ் ஈச் ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருக்குது, அதாவது எஃப் பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் ஆர் ஆஃப் ஆல்ஃபா. ஸோ இதோட காம்பனண்ட்டு fi பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் ஆர் ஆஃப் ஆல்ஃபா. ஸோ இதோட கரஸ்பாண்டிங் ஸ்கொயர் டேர்மும், அதாவது fi ஸ்கொயரும் அது என்னவா இருக்கும், fi ஸ்கொயரும் விச் இஸ் பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் ஆர் ஆஃப் ஆல்ஃபாவாக தான் இருக்குன்னு ஆல்ரெடி தியரம் 32 படிச்சிருப்போம். ஓகே ரைட். அண்ட் ஹென்ஸ் சம் ஆஃப் fi ஸ்கொயர், இப்போ fi ஸ்கொயர் எதில் இருக்குது, ஸ்கிரிப்ட் ஆர் ஆஃப் ஆல்ஃபா இருக்குது. அப்போ சம் ஆஃப் fi ஸ்கொயர் விச் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் ஆர் ஆஃப் ஆல்ஃபா பை தியரம் 33 1 இருந்து. சின்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஏ கன்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸு, எக்ஸோட கன்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான் அந்த எக்ஸ் ஸ்கொயர்ன்றது கன்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் பை தியரம் 7 இருந்து we have that square root function is continuous on closure bracket 0, m. ஆல்ரெடி தெரியும், ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா அதுவும் என்ன இருக்கும், கன்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது கன்டினியூஸ் ஃபங்க்ஷன், அதுக்கு ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணிங்கன்னா அதுவும் கன்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். எந்த இன்டர்வல்ன்றப்போ க்ளோசர் பிராக்கெட் 0, கேபிட்டல் எம் ஃபார் எவ்ரி ரியல் நம்பர் கேபிட்டல் எம்க்கு சொல்லணும். ஓகே. ஸோ கிளியர்லி சம் ஆஃப் fi ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. ஆக்சுவலாக இப்போ தான் சொல்லியாச்சு, சம் ஆஃப் f ஸ்கொயர் என்னது, ஸ்கிரிப்ட் ஆர் ஆஃப் ஆல்ஃபா. ஸோ இட் வில் பிகம்ஸ் கண்டினியூஸ். ஸோ அதுக்கு ஸ்கொயர் ரூட் போட்டிங்கன்னா அதுவும் என்ன இருக்கும், கண்டினியூஸ். ஸோ தேர்ஃபோர் சம் ஆஃப் fi ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 விச் இஸ் பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் ஆர் ஆஃப் ஆல்ஃபான்னு சொல்லிடலாம். ஓகே. ஹென்ஸ் இதோட பேர் என்னப்பா, மால்லஸ் எஃப்னு நம்ம டினோட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ மால்லஸ் எஃப் பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் ஆர் ஆஃப் ஆல்ஃபா. ஓகே. புட் y is equal to y1 y2 up to etc yk, k டூபிள்ஸாக y மெஷர் பண்ணிட்டோம். வேர் yj is equal to integral fj d alpha, then y என்னவாக இருக்கும், integral fd alphaவாக இருக்கும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. இப்போ ஆல்சோ மால்லஸ் y ஸ்கொயர் is equal to sum of yj ஸ்கொயர் which is equal to sum of yj into yj. ஸோ sum of yj into இந்த yjக்கு பதிலாக இந்த jth ஆர்டினேட் இன்டெகிரேஷன் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ sum of yj integral fj d alpha which is equal to, இப்போ sum of yjவை ஒவ்வொரு டேர்ம்லையும் இன்டெகிரேஷனோட ஒவ்வொரு டேர்முக்கு உள்ளே கொண்டு போயிட்டிங்கன்னா ஃபைனலாக which is equal to integral sum of yj fj d alpha வந்துடும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோங்க. ஸோ y is equal to integral fd alpha and மால்லஸ் y square is equal to integral sum of yj fj d alpha. நெக்ஸ்ட் பாருங்கள், பை ஸ்வார்ட்ஸ் இன்இக்வாலிட்டியிலிருந்து sum of yj fj t the whole square less than or equal to sum of yj square into sum of fj of t the whole square னு செப்பரேட்டாக போட்டு சொல்லலாம். ஸோ which is equal to sum of yj square is nothing but என்னது, மால்லஸ் y square. ஸோ மால்லஸ் y square போட்டாச்சு. அப்புறம் sum of fj of t
t the whole square is equal to modulus f of t ன்னு தெரியும், modulus f of t whole square. Okay, so which implies sum of yj fj of t less than or equal to, இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணுங்க, ரெண்டு சைடும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா it will becomes less than or equal to modulus y modulus f of t, where t belongs to closure bracket a comma b, that is a less than or equal to t less than or equal to b. Theorem 33 2ல இருந்து ரெண்டு சைடு இன்டகிரேஷன் அப்ளை பண்ணுங்கள். அப்போ இன்டகரல் a to b sum of yj fj d alpha less than or equal to modulus y integral a to b modulus f into d alpha. So which implies modulus y square is equal to, ஏன்னா இந்த டேர்ம் தான் என்ன இருக்குது modulus y square. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் modulus y square பண்ணலாம். அதனால தான் இந்த டேர்முக்கு பதிலாக modulus y square லெஃப்ட் சைடில் போட்டாச்சு. இப்போ ரைட் சைடில் which is less than or equal to modulus y into integral a to b modulus f d alpha அப்படி கீப் அப் பண்ணுறாங்க. பை ஈக்குவேஷன் நம்பர் 3லேருந்து லெஃப்ட் சைடை மாற்றியாச்சு. இப்போ ஸ்கொயரை கேன்சல் பண்ணலாம். இங்கே modulus y ஸ்கொயர் இருக்கா, லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் modulus y இருக்கா, அப்போ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா modulus y less than or equal to integral a to b modulus f d alpha வந்துடும். ஆல்ரெடி நம்ம y என்னன்னு வச்சுருக்கோம், y is equal to integral f d alpha. ஸோ modulus yக்கு பதிலாக modulus integral a to b f d alpha less than or equal to integral a to b modulus f d alphaன்னு சொல்லிடலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுருக்கோம். ஓகே ரைட். இப்போ என்னன்னா y is equal to 0னா ஆப்வியஸாக என்ன இருக்க போகுது, அது ட்ரூ கேஸ் தான். ஈக்குவேஷன் 1 இஸ் நத்திங் பட் திஸ் டேர்ம் தான். கொஸ்டின்ஸில் பாருங்கள் இதாக இருக்குங்களா, இது தானே ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுருக்கோம். அதாவது y is nothing but integral terms integral of f இந்த டேர்மை ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துட்டோம்னா 0 less than or equal to 0 ஆப்வியஸ் ட்ரூ தான். ஓகே, இப்போ y நாட் ஈக்குவல் டு 0, y நாட் ஈக்குவல் டு 0ன்றப்ப அதுக்கு தான் இந்த கேஸஸை நம்ம தியரியை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஈக்குவேஷன் 4 will becomes-னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரூஃப் ஓவர். நெக்ஸ்ட் பாருங்கள், rectifiable curves, important topic. A continuous mapping gamma of an interval closure bracket a comma b into r power k. So gamma is also a vector function, so is called a curve in r power k. Also we may say that gamma is a curve on closure bracket a comma b. அப்போ gammaன்றது curve that is a mapping from closure bracket a comma b into r power k. So it is a curve in r power k. அண்டு காமான்றது கர்வ், அது வந்து க்ளோசர் ப்ராக்கெட் a comma bயில் இருக்குது. அதோட டைமென்ஷன் எப்படிலாம் மாறுதுன்னு பாருங்கள். செகண்ட் ஒன்றில் காமா இஸ் 1-to-1 ஃபங்க்ஷனாக இருந்தால் காமாவுக்கு பேர் ஆர்க்கு. தேர்டு பாருங்கள், காமா ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு காமா ஆஃப் பி, அதாவது பவுண்ட்ரியோட இமேஜ் வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா காமாவுக்கு பேர் க்ளோஸ்டு கர்வ். அண்ட் தேர்ட் ஒன் ஐ திங்க் ஃபோர்த் ஒன், we associate to each partition p of x0 up to etc. set parenthesis x0 x1 up to etc. xn of closed bracket a comma b, and to each curve gamma 1 closed bracket a comma b, then number lambda of p comma gamma is equal to sum of modulus gamma of xi minus gamma of xi minus 1. That is, lambda of p comma gamma is the length of the polygonal path with vertices at gamma of x0 gamma of x1 up to etc. gamma of xn in this order. Okay, என்ன சொல்கிறாங்கன்னா lambda of p comma gammaன்றது nothing but என்னது sum of modulus gamma of xi minus gamma of xi minus 1ன்றது தான். இது வந்து gamma of x0லேருந்து gamma xn வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேர்ஸோட டிஃப்ரென்ஸோட சமேஷன்ஸ் தான் இந்த gamma of p comma lambda of p comma gammaன்றது. ஸோ இட் இஸ் அ லென்த் ஆஃப் பாலிகனல் பாத். ஓகே, அந்த பாலிகன் ஷேப்ஸ் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அது என்ன இருக்கும்னா அதோட ஓவரால் லென்த்துன்றது தான் இந்த சம் ஆஃப் த டிஃப்ரென்ஸ். ஓகே, அதுதான் lambda of p comma gammaன்றாங்க. அதனால தான் தட் இஸ் லென்த் ஆஃப் தி பாலிகன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் வில் பி கனெக்டட். x0லேருந்து ஆரம்பித்து திரும்ப எதில் வந்து முடியும்னா xn அகைன் x0ல வந்து முடியும். ஓகே, length of gamma is defined as lambda of gamma is equal to supremum of lambda of p comma gamma. இதோட supremum முடிவு தான் lambda of gammaன்றாங்க for all partitions p of closure bracket a comma b. இங்கே ஈச் ஒவ்வொரு பார்ட்டின்னு சொன்னாங்க, இங்கே ஓவராலாக எல்லா பார்ட்டிஷனும் சேர்த்து lambda of gammaன்றது supremum of lambda of p comma gammaன்றது. ஓகே, சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், if lambda of gamma less than infinity, lambda of gamma less than infinity னா gammaக்கு பேர் என்னது rectifiable. ஓகே, அப்போ லேம்டாவோட
6 கண்டிஷன்ஸ் பார்த்துட்டிங்களா? ஒவ்வொரு கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நேம் அது மாறிட்டே இருக்கும். ஸோ காமா இஸ் ரெக்டிஃபையபிள்னு சொல்கிறதா லேம்டா ஆஃப் காமா லெஸ் தென் இன்ஃபினிட்டியாக இருந்தால் போதும். ஓகே, தியரம் பாருங்கள். 44 இஃப் காமா டேஷ் இஸ் கண்டினியூஸ் ஆன் க்ளோசர் ப்ராக்கெட் a கமா b, காமாவோட டெரிவேட்டிவ் வந்து கண்டினியூஸாக இருக்குது, தென் காமா இஸ் ரெக்டிஃபையபிள். அப்போ மால்லஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, இந்த இங்கே கொடுத்துருக்காங்களே 6th கண்டிஷன் பாருங்கள். காமா ரெக்டிஃபையபிள் லேம்டா ஆஃப் காமா லெஸ் தென் இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது ஸோ சுப்ரீமம் ஆஃப் லேம்டா ஆஃப் பி கமா காமா எக்ஸிஸ்ட் ஆகுது, லேம்டா ஆஃப் காமா எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அண்டு அந்த லேம்டா ஆஃப் காமா எப்படி இருக்குன்னா இன்டர்வல் a to b மால்லஸ் காமா டேஷ் ஆஃப் டி இன்ட்டு டிடியாக இருக்குது. இஃப் a to bக்குள்ளே xi மைனஸ் ஒன் எக்ஸ்ன்ற ரெண்டு நம்பர் இருக்கிறாங்க, அதாவது a லெஸ் than or equal to xi மைனஸ் ஒன் லெஸ் தென் xi லெஸ் than or equal to b, தென் மால்லஸ் ஆஃப் காமா ஆஃப் xi மைனஸ் காமா ஆஃப் xi மைனஸ் ஒன் இஸ் equal to மால்லஸ் இன்டர்வல் xi மைனஸ் ஒன் xi காமா டேஷ் ஆஃப் டி இன்ட்டு டிடி இந்த மாதிரி எழுத முடியுமான்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ ரைட் சைடில் இந்த டேர்ம் எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ இன்டகரல் காமா டேஷ் ஆஃப் டி, இன்டகரல் காமா டேஷ் ஆஃப் டி இன்ட்டு டிடின்னு வச்சுக்கோங்களேன், விச் இஸ் ஈக்குவல் டு இது என்னவாக இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் காமா ஆஃப் டின்னு வந்துடும். ஓகே, இப்போ லோயர் லிமிட் என்னது xi மைனஸ் ஒன்று, அப்பர் லிமிட் என்னது xi, ரெண்டு இந்த டீக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும், காமா ஆஃப் xi மைனஸ் காமா ஆஃப் xi மைனஸ் ஒன்று கிடச்சிருங்களா. அதனால தான் இதை ரீரைட் பண்ணி இப்படி எழுதியிருக்காங்க. சரி, விச் இஸ் லெஸ்னர் ஈக்குவல் டு இப்போ மால்லஸ் கேஸ் உள்ளே போயிடுங்களா ப்ரீவியஸ் தியரத்துலேருந்து. ஸோ லெஸ்னர் ஈக்குவல் டு இன்டர்வல் xi மைனஸ் ஒன் டு xi மால்லஸ் காமா டேஷ் ஆஃப் டி இன்ட்டு டிடி, லேம்டா ஆஃப் பி கமா காமான்றது என்னது இன்டர்வல் a to b மால்லஸ் காமா டேஷ் ஆஃப் டி இன்ட்டு டிடின்னு சொல்லிடலாமா. இந்த டேர்ம் என்னது ஆல்ரெடி நமக்கு தெரியும், என்னது சம் ஆஃப் காமா ஆஃப் xi மைனஸ் காமா ஆஃப் xi மைனஸ் ஒன்று சொல்லுவோம். ஓகே, ஓவரால் சமேஷன் இஸ் நத்திங் பட் என்னது என்ன மறுபடியும் காமா ஆஃப் பி மைனஸ் காமா ஆஃப் ஏன்னு வரும். ஓகே, இப்போ இந்த டேர்ம் என்டர் பண்ணி பாருங்கள், ஃபைனலாக உங்களுக்கு காமா ஆஃப் பி மைனஸ் காமா ஆஃப் ஏ கிடச்சிடும். அதனால தான் அதை லேம்டா ஆஃப் பி கமா காமான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மால்லஸ் ஆஃப் ஏ டு பி மால்லஸ் காமா டேஷ் ஆஃப் டி இட் வில் பிகம்ஸ் என்ன வரப்போகுது, காமா ஆஃப் டின்னு வரப்போகுது. அப்போ காமா ஆஃப் டீன்றப்ப உங்களுக்கு காமா ஆஃப் பி மைனஸ் காமா ஆஃப் ஏன்னு வரப்போகுது. ஓகே, மால்லஸ் ஆஃப் த டேர்ம் இதை தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சம் ஆஃப் மால்லஸ்ன்னு போட்டு எழுதியிருப்பாங்க. அந்த லேம்டா ஆஃப் பி கமா காமாக்கு டெஃபினிஷன்ஸில் இருக்கா, இந்த இருக்கும் பாருங்கள். ஓகே, இதோட ஓவரால் சமேஷன் இஸ் நத்திங் பட் காமா ஆஃப் பி மைனஸ் காமா ஆஃப் ஏ, தட்ஸ் ஆல். ஓகே, so we can represent lambda of p comma gamma is equal to integral a to b minus gamma dash of t into dt for every partitions p of a comma b. Okay, so consequently lambda of gamma என்னவா இருக்க போகுது, இதோட சுப்ரீமம் கேஸ் தான் இது, ஆல்ரெடி பவுண்ட்ரிக்கே போட்டாச்சு. ஸோ lambda of gamma should becomes இது சுப்ரீமம் எடுத்தால் அகைன் திரும்ப இதே டேர்ம் தான், ஏன்னா ஃபார் எவ்ரி பார்ட்டிஷன்ஸ் தானே. ஸோ integral a to b minus gamma dash of t into dtன்னு சொல்லிடலாம். ஆல்ரெடி தெரியும் lambda of gamma is nothing but supremum of lambda of p comma gamma, இதுக்கு சுப்ரீமம் எடுத்தால் அதே டேர்ம்ன்றனால தான் அது எழுதியிருக்காங்க. இட் வில் பிகம்ஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 கன்சிடர் பண்ணுங்கள். லெட் எப்சிலான் greater than 0 be given since gamma dash is uniformly continuous on closed bracket a comma b their axis. So lambda of p comma gamma is equal to integral a to b minus gamma dash of t into dt னா lambda of gamma is equal to integral a to b minus gamma dash of t into dt ன்னு வரும். ஓகேங்களா, அதனால தான் இங்கே கான்சிக்வென்ட்லின்னு போட்டு இட் வில் பிகம்ஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம போட்டோம். இது வந்து ஒர்க் அவுட் பண்ணி வரும், அதுதான் ஒர்க் அவுட் பண்ணி கீழே செஞ்சுருப்பாங்க. அதை முடிச்சிட்டோம்னா ப்ரூஃப் ஓவர். ஓகே, இது எப்படி வருதுன்னு இங்கே தியரியாக சொல்லியிருப்பாங்க, கீழே பாருங்கள். லெட் எப்சிலான் greater than 0 be given since gamma dash is uniformly continuous. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, காமா டேஷ் இஸ் கன்டினியூஸ்னு கொடுத்துருக்காங்களா. காமா டேஷ் இஸ் கன்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் க்ளோஸ்ட் ப்ராக்கெட் ஏ கமா பி இன்ட்டு ஆர் பவர் கேன்னு வரும். ஸோ ஆர் பவர் கேல வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கண்டினியூஸாக இருந்தால் அது கண்டிப்பாக என்ன இருக்கும், யூனிஃபார்ம்லி கன்டினியூஸ். ஸோ காமா டேஷ் இஸ் யூனிஃபார்ம்லி கன்டினியூஸ் ஆன் க்ளோஸ்ட் ப்ராக்கெட் ஏ கமா பி. ஸோ யூனிஃபார்ம்லி கன்டினியூஷன் டெஃபினிஷன் படி தேர் எக்ஸிஸ்ட்ஸ் a delta greater than 0 மால்லஸ் gamma dash of s minus gamma dash of t less than epsilon if மால்லஸ் s minus t less than delta. ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், லெட் பார்ட்டிஷன் p set x0 up to etc x and b partitions of closed bracket a comma b with delta xi strictly less than delta for all I. ஆல்ரெடி சொன்னது தான், இந்த இங்கே இருக்கு பாருங்கள் டேர்ம்ஸ், இதாக இருக்குங்களா. மால்லஸ் s மைனஸ் டி லெஸ் தென் டெல்டா தானே, எஸ்ஸும் டி எதுக்குள்ள எக்ஸ்பிடியனில் இருக்குது,
அந்த a to bக்குள்ளே தான் இருக்குது. அதான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக இருக்கும். ஸோ எக்ஸோட டிஃப்ரென்ஸுன்றப்போ டெல்டா எக்ஸ்ஐ. ஸோ டெல்டா எக்ஸ்ஐ லெஸ் தென் டெல்டா ஃபார் ஆல் ஐன்னு சொல்லலாம். இஃப் xi minus 1 less than or equal to t less than or equal to xi, then modulus gamma dash of t less than or equal to modulus gamma dash of xi plus epsilon by equation number 2ல இருந்து இந்த equation 2 இருக்கு இங்கே இருக்குங்களா. இப்போ இதில் இருந்து modulus gamma dash of t எப்படி செய்யலாம், அந்த modulus gamma dash of s அப்படியே ரைட் சைடில் மூவ் பண்ணிடலாமா. ஸோ modulus gamma dash of t less than or equal to modulus gamma dash of s plus epsilon வரும். இந்த எஸ்ஸுக்கு பதிலாக எக்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ modulus gamma dash of xi plus epsilon by equation number 2. இப்போ இன்டரல் xi minus 1 xi modulus gamma dash of t into dt என்னவாக இருக்கும், less than or equal to modulus gamma dash of xi into delta xi is this one is nothing but இந்த டேர்ம் இருக்கு பாருங்கள், இதில் இன்டகிரேஷன் டேர்ம்ஸ் அப்ளை பண்ணுங்கள். இன்டகிரேட்டிங் டிடிஏ ரெண்டு சைடும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட் சைட் ரைட் சைட் ரெண்டு சைடும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ரைட் சைடில் இருக்குல்ல, அதில் வந்து உங்களுக்கு எக்ஸ் டேர்ம்ஸ் தான் இருக்கும், டி டேர்ம்ஸே கிடையாது. அப்போ இன்டர்வல் டிடின்றப்போ நத்திங் பட் டி. டியோட லோயர் லிமிட் என்னது இந்த இடத்துல xi minus 1 xi. அப்போ இதுக்கு பேர் என்னது, டெல்டா xi தானே. ஓகே, அதாவது xi minus 1 that is nothing but டெல்டா xi. அதனால தான் இங்கே ஒரு டெல்டா xi இங்கே ஒரு டெல்டா xi வந்திருக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் இன்டகிரல். இப்போ இந்த மாடுலஸ் காமா டேஸ் ஆஃப் xi இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாடுலஸ் காமா டேஸ் ஆஃப் xiயை எப்படி எழுதிக்கலாம்னு இந்த மாதிரி எழுதிக்கலாமான்னு பாருங்கள். இப்போ காமா டேஸ் ஆஃப் டி மைனஸ் காமா டேஸ் ஆஃப் டி கேன்சல் பண்ணிடலாம். அது டிடி இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா டீன்னு கிடைக்கும். ஸோ xi minus 1 xiன்றப்போ நீங்கள் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போடும்போது அது டெல்டா xின்னு வந்துடும். ஸோ ஃபைனலாக மாடுலஸ் காமா டேஸ் ஆஃப் xi இன்ட்டு டெல்டா xi தான் அவங்க ரீரைட் பண்ணி இப்படி எழுதி வச்சுருக்காங்க. ஓகே, ப்ளஸ் எப்சிலான் இன்ட்டு டெல்டா xi இருக்குது, அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். which is less than or equal to, இதை செப்பரேட்டாக ரெண்டு டேர்மாக பிரிச்சுக்கோங்க, இது ஒரு டேர்மாக பிரிச்சிட்டிங்கன்னா which is less than or equal to modulus integral gamma dash of t into dt plus integral modulus integral gamma dash of xi minus gamma dash of t into dt plus epsilon delta xi வைங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸில் which is less than or equal to இதோட எக்ஸ்பான்சஸ் அப்படியே கீப் பண்ணுங்கள். அப்போ gamma dash of t என்டர் பண்ணால் gamma of tக்கு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போட்டிங்கன்னா gamma of xi minus gamma of xi minus வந்துடும். ஓகே ரைட்டு. இப்போ இந்த டேர்முக்கு நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா இதோட டேர்ம்ஸ் ஆல்ரெடி நம்ம என்ன நினச்சிருக்கோம், ஸோ ஈக்குவேஷன் 2லேருந்து இந்த டேர்மில் ஐ திங்க் இட் வில் பிகம்ஸ் ஓவரால் மாடுலஸ். ஓகே, மாடுலஸ் இங்கே ஃபுல்லாக போட்டுக்கோங்க, இதிலேருந்து இதுவரை மாடுலஸ் கேஸ். ஓகே ரைட். இப்போ மாடுலஸ் காமா டேஸ் ஆஃப் ஆல்ரெடி தெரியும் நமக்கு, மாடுலஸ் காமா டேஸ் ஆஃப் எஸ் மைனஸ் காமா டேஸ் ஆஃப் டி ஈக்குவேஷன் 2லேருந்து விச் இஸ் லெஸ் தென் எப்சிலான்னு தெரியும். அப்போ இந்த டேர்முக்கு பதில் என்ன செய்யலாம், எப்சிலான் போட்டுக்கலாம். அப்போ இந்த டேர்முக்கு பதில் எப்சிலான்னா ரிமைனிங் என்ன வரும், இதுக்கு பதில் எப்சிலான் போட்டுக்கோங்க. ஓகே, இன்டகிரேட்டிங் டிடின்னு இருக்கு, இன்டகிரேட்டிங் டிடின்னு வரும். அப்போ டி மட்டும்தான் கிடைக்கும். இன்டகிரேட்டிங் டிடின்றப்போ டி லோயர் லிமிட் என்னது xi minus 1, அப்பர் லிமிட் என்னது xi. அப்போ இதுக்கு பேர் என்னது டெல்டா xi. ஸோ எப்சிலான் டி டெல்டா xின்னு வரும். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, எப்சிலான் டி டெல்டா xi. ஸோ 2 times எப்சிலான் இன்ட்டு டெல்டா xின்னு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டில் பாருங்கள். ஸோ which implies integral xi minus 1 xi modulus gamma dash of t into dt less than or equal to modulus gamma of xi minus gamma of xi minus 1 plus 2 epsilon delta xiன்னு கிடச்சிருக்கு. இப்போ ரெண்டு பக்கமும் சமேஷன் i varies from 1 to n ரீப்ளேஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் சைட் ரைட் சைட் ரெண்டுமே ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இதோட ரேஞ்ச் என்ன வரும், லோவர் லிமிட் டு அப்பர் லிமிட் a to b gamma dash of t into dt less than or equal to இதோட ரேஞ்ச் இஸ் நத்திங் பட் என்ன வரும், அந்த சமேஷன் ஓவரால் சமேஷன் ஆஃப் modulus gamma terms is lambda of p gammaன்னு வந்துடும். அப்போ டெல்டா xiக்கு நீங்கள் சமேஷன் போட்டிங்கன்னா b மைனஸ் ஏன்னு வந்துடும். ஸோ ஃபைனலாக which is less than or equal to lambda of gamma because lambda of p gammaவுக்கு சுப்ரீம் தான் lambda of gamma. ஸோ lambda of p gamma less than or equal to lambda of gamma ரிமைனிங் டேர்ம் 2 epsilon இன்ட்டு b மைனஸ் ஏவை அப்படியே கீப் அப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ எப்சிலான் வந்து கிரேட்டஸ்ட் அதாவது ஆர்பிட்ரரி நம்பர்னு தெரியும். ஸோ இட் வில் பிகம்ஸ் நியரஸ்ட் டு 0 நம்பர். ஸோ இட் வில் பிகம்ஸ் அகைன் 0. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு இன்டர்வல் a to b modulus gamma dash of t into dt less than or equal to lambda of gammaன்னு வந்துருச்சுங்களா. ஓகே, ஃப்ரம் 1 and 3லேருந்து lambda of gamma is equal to இன்டர்வல் a to b modulus gamma dash of t into dtன்னு சொல்லிடலாம்.
ஏன்னா this one is less than or equal to gamma of r. and இங்கே நம்ம என்ன சொல்லிடுவோம், கான்ஸ்டன்ட்லி lambda of gamma is equal to integral a to b minus gamma dash of t into dt வர சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு அந்த ஆன்சர்ஸ் கிடச்சிருச்சு. less than or equal to கேஸ்ன்றப்போ அப்போ it will becomes equal to nearest to equal to case. ஸோ lambda of gamma is equal to integral a to b minus gamma dash of t into dt ன்னு சொல்லிடலாம்.